ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களை சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கரங்களை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. போன வாரம் பெரிய செருப்புக்கு அதெல்லாம் சொல்லி செய்தி எடுத்தாலும் அப்படியே தான் உட்காந்துக்கிறீங்க. ஸ்தோத்திரம். இடையிடையே செய்தி சொல்லும்போது என்ன சொல்லணும்? சொன்னீங்களா போன வாரம்? ஸ்தோத்திரம். இந்த வாரமாக சொல்லுங்க. ஆமேன். எந்த செருப்பும் உங்கள் அல்லேலியா கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலியானா தேவனுக்கு மகிமை. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், தொடர்ந்து பரலோகத்தில் கேட்கப்பட்ட ஒரு சத்தம் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஸ்தோத்திரம். வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தல் 19 ஸ்தோத்திரம், அதனுடைய ஸ்தோத்திரம் 21:3. வெளிப்படுத்தல் 21:3 வாசிங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். என்ன சத்தம்? இப்ப அப்படியே 19:1 வாங்க. ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 19:1. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜன கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பரலோகத்துல. ஆமென். பரலோகத்துல திரளான ஜனங்கள் இடுகிற சத்தம் என்னது? பரலோக சத்தம். அல்லேலூயா. கெட்ட வார்த்தைலாம் ஒன்றும் இல்லை. எப்படி சலையிலே சொல்றாங்களா? ஆரவாரத்தோடு. அப்படியே தொடர்ந்து வாசிங்களேன். 3வது வசனம். மறுபடியும் அவர்கள் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இப்படி இல்லை, நீங்க சொல்ற அல்லேலூயாலாம் இல்லை. பரலோகத்துல திரளான ஜனங்கள் எடுக்கிற ஆரவார சத்தம். அல்லேலூயானா ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. மறுபடியும் அவர்கள் என்ன பண்ணாங்களா? அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து நீங்க வாசித்து பாருங்களேன். ஸ்தோத்திரம். 6வது வசனத்திலையும் அப்போது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவெல்ல இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போல ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா. எப்படி சத்தம்? இடி முழக்க சத்தம். தண்டர் சவுண்ட் போடுங்க. இப்ப நீங்க ஒரு அல்லேலூயா போடுங்க. இடி முழக்கத்தோடு ஒரு சத்தமா அல்லேலூயா. இது அப்படியே செய்தி முடிகிறவரை மெயின்டைன் பண்ணுங்கய்யா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். ஸ்தோத்திரம். மிக வேகமாக கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதற்கு முன்பதாக கடந்த நாட்களின் உள்ளத்துல ஆண்டவர் போட்ட ஸ்தோத்திரம் ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைகளை போலாம். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 19வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால், கவனிங்க, இம்மைக்காகனா சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, வீடு, நல்லா சுகமா இருக்கணும், தரித்திரம் இல்லாம ஆசீர்வாதமா இருக்கணும், 4 பேர் பார்க்குற மாதிரி வாழணும், நல்லா இருக்கணும், அழகா இருக்கணும், வியாதி இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்ற எல்லாமே இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். வசனம் தெளிவா சொல்லுது. பவுல் அழகா சொல்றார் கொரிந்து சபைக்கு, இம்மைக்காக மட்டும், இதுக்காக மட்டும் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களா இருப்போமா. ஸ்தோத்திரம். இதுக்காக மாத்திரம் நீங்க சபைக்கு வர்றதா இருந்தா, இதுக்காக மாத்திரம் நீங்க சர்ச்சில் வந்து ஆண்டவரை தேடுகிறவர்களா இருந்தால் மற்ற எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நாம் யாரா? ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா இந்த இம்மைக்காக என்ற ஆசீர்வாதம், இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்கிற கொசுறு. பரலோக ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் கொடுக்கிற கொசுறு தான் இந்த உலக ஆசீர்வாதம். கொசுறுனா தெரியுமாமா? ஸ்தோத்திரம். மேரி அம்மாக்கெல்லாம் தெரியும். மேரி பத்மா அம்மாக்கெல்லாம் அப்பெல்லாம் நான் சின்னதாக இருக்கும் போதெல்லாம் மளிகை கடையில் போய் வாங்கணும்னு வச்சிங்களேன், கூடுவாஞ்சேரில் ஒச்சக்கல்லையும் வெள்ளையும் கொஞ்சம் கட்டி கொடுப்பான். ஸ்தோத்திரம். ஆமேன். அதுக்கு பேர் கொசுறு. ஆமேன். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. மளிகை சாமான் வாங்கினதுக்காக கொசுறு. ஹோட்டலுக்கு போய் இட்லி சாப்பிடுவோம், இட்லி காசு கொடுத்து வாங்குவோம், சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார், கொசுறு. ஆமேன். ஸ்தோத்திரம். நம்ம எதை தேடுறோம்? எதுக்காக தேடுறோம்? கொசுறு, சாம்பார் சட்னியை தேடுறோம். ஸ்தோத்திரம். நீங்க தேட வேண்டியது எது? இட்லிய. ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? புரியல நினைக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இம்மைக்காக உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா நன்மையும் கொசுறு. அதை தேடக்கூடாது நம்ம. அதனால்தான் யோவான் 6:33 இயேசு சொல்லும்போது தெளிவா சொல்லுவார், முதலாவது 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 தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். எதை நீங்க தேடணும்?
தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? ரோமர் 14:17 சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். இதை தேடும் போது மத்தேயு 6:33 சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கிற சட்னி சாம்பார் எல்லாம் உங்களுக்கு கூட கொசுரா கொடுப்பேன்றாரு. ஆமென். புரியுதா உங்களுக்கு? இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடினா இவைகள் எல்லாம் உலகத்துல தேடி நிற்கிறான்ல ஏற்கனவே, ஸ்தோத்திரம், பணம் வேணும், புகழ் வேணும், சுகம் வேணும், நல்ல ட்ரெஸ் வேணும், நல்ல பட்டுப்படை வாங்கணும், நல்ல நகை வாங்கணும், நல்ல வீடு கட்டணும்லாம் தேடி நிற்கிறோமே, இதெல்லாம் நீங்க தேட வேண்டிய அவசியம் இல்லை. எதை தேடு? முதலாவது ஃபர்ஸ்ட் ஸ்தோத்திரம், யூ சீக் கிங்டம் ஆஃப் காட், ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடினால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் கொசுருங்க. நம்ம கொசுரை தான் தேடிக்கிறோம். ஸ்தோத்திரம். மெயினை தேடினா கொசுறு கட்சரன்றது நமக்கு தெரியல. ஸ்தோத்திரம். கொசுரை மட்டும் நம்ம தேடினா, இப்போ உதாரணத்துக்கு சொன்னா இல்லையா, இட்லி சாம்பார், ஸ்தோத்திரம், சாம்பார் மட்டும் போய் கேட்டீங்கன்னா காசு கேட்பான். ஆமென். ஸ்தோத்திரம். இட்லி வாங்கினா சாம்பார் ஃப்ரீ, ஆனா நீங்க சாம்பார் சட்னி மட்டும் போய் கொடுன்னு ஹோட்டல்ல கேட்டா அதுக்கு துட்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நாம் கஷ்டப்பட்டு தேடி கொண்டிருக்கிறோம். துட்டு குத்து. ஆமென். கஷ்டப்பட்டு துட்டு குத்து சூனியம் வச்சுக்கிட்டு. ஸ்தோத்திரம். உலக பிரகாரம்னா காரியம். நீ அப்படி பண்ணாதப்பா, நீ ஆண்டு ராஜ்யத்தை தேடு. இம்மைக்காக மாத்திரம் என்னண்டா வராத. ஸ்தோத்திரம். அது கொசுரு. ஸ்தோத்திரம். மறுமைக்காக, பரலோகத்துக்காக மாத்திரம் என்னிடத்துல வா. பரலோகத்தை நீ வாஞ்சிச்சா, மறுமையை நீ வாஞ்சிச்சா, மறுமையின் மேல ஒரு நம்பிக்கையா இருந்தா, மறுமையை பற்றிக்கொள்ள நீ வாஞ்சியா இருந்தா, மறுமையை தாகத்தோடு தேடினா, பரலோக வாழ்க்கையை தாகத்தோடு தேடினா, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க நான் வல்லவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதனால நாம் எப்போதுமே தேவ சமூகத்தில் வருகிறவர்கள், தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவர்கள், தயவு செய்து உலக ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்பது, உலக ஆசீர்வாதங்களுக்காக தேவனை தேடுவதை தயவு செய்து நிறுத்தி கொள்ளுங்கள். அப்படி நீங்க தேடினால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் புரியுதா? அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால எல்லா மனுஷரை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் வாழ்வதற்காக நாம் சபைக்கு வரவில்லை. எல்லா மனுஷரை பார்க்கலாம் நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் சபைக்கு வரோம். அப்படி நாம் இருக்க விரும்பினால் கொசுரை தேடக்கூடாது, மெயினை தேடணும். ஆமென். ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நாளில் அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாய் தொடர்ந்து கடந்து போக கர்த்தர் தொடர்ந்து அப்படி வார்த்தையின் மூலமாய் நம்மோடு இடைபட, நம்மோடு பேச கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்ணை மூடி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களோடும் என்னோடும் தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறீர். இப்பொழுதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களோடு உம்முடைய வார்த்தை கொண்டு பேசும் ஆண்டவரேன்னு சொல்லி, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணி ஒரே நிமிஷம் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தை கேட்க போறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசும் மக்களா, சிலுவையின் கீழ் இயேசு இரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஆட்டுக்குட்டிதான் இவர் கண்ணீரை அற அகற்றி துடைத்திடுவார், அழைத்து செல்வார் இன்ப ஊற்றுக்கே அள்ளி பருக இயேசுதாமே. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? கிருபை நிறைந்த பிதாவே,
ஆசீர்வாதமான இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய தீர்மானத்தின்படி எங்களை உம்முடைய சமூகத்துல கூட்டி சேர்த்திருக்கிற தயவுக்காய் நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே நீர் பேச சித்தமா இருக்கிறதை தவிர வேற எந்த வார்த்தைகளும் இங்க வெளிப்படாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகள் மாத்திரம் தெளிவா இங்க வெளிப்பட, அது நிமித்தமா நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட, எல்லா நிலைமையிலும் உயர்த்தப்பட கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேச போகிற தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. என்னுடைய செவிகளை விருத்த சேதனம் பண்ணுங்க, அதை இருதய பலகைகளை எழுதி கொள்ள உதவி செய்யுங்க, அதை பத்திரமாய் பாதுகாத்து எங்க வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி ஆசீர்வாதமாய் நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் உம்முடைய கரத்துல என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. 10 வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மாதத்திலே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற, ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் சொல்லிய ஒரு அருமையான ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்துவேன். நான் உனக்கு சகாயம் செய்வேன். நான் உன்னை என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்று சொல்வாரானால், இந்த பொக்கிஷமாகிய, இந்த ஸ்தோத்திரம் புதையலாகிய, இந்த ஆசீர்வாத தொகுப்பாகிய எல்லாவற்றையும் இங்கே அனுபவிக்கும்படியாக, இங்கே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், இருக்கிறீர்கள், இருக்கிறோம் என்று சொல்லிதான் அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில நடத்துகிற கர்த்தர் நான் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எதைத்தான் போதிப்பார்? பிரயோஜனமானதை தான் போதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தேவ ஜனங்களுக்கு வந்திருக்கிறவர்களுக்கு இந்த புதையலிலே, இந்த பொக்கிஷத்துல ஏதோ ஒரு காரியம் நமக்கு தேவையாய் தான் இருக்கும். யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு பாயிண்ட் கண்டிப்பா பேசி கொண்டுதான் இருக்கும். பலன் ஒருவேளை பலவீனமா இங்க வந்திருக்கலாம், நீங்க ஸ்தோத்திரம் உதவி தேடி வந்திருக்கலாம், ஸ்தோத்திரம் இல்ல திகைத்து போய் வந்திருக்கலாம், பயந்து போய் வந்திருக்கலாம், ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு கேட்டகரியில நாம இங்க இருப்போம். நம்மோடு கர்த்தருடைய வார்த்தை பேசி கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை ஆண்டவர் 8வது வசனத்துல, என் தாசனாகிய இஸ்ரவேலே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லி அவர்களை பார்த்துதான் சொல்லுவதாக நாம் வாசிச்சோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையின் பொக்கிஷத்தில் அடங்கி இருக்க ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய சந்ததியாய், அவருடைய தாசனாய், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாறினால்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசாவை அவர் அழைத்தார், ஆனால் யாக்கோபையோ தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மல்கியா 1வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிச்சோம். ஸ்தோத்திரம், நான் உங்களை சிநேகிக்கிறேன், நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். நீங்க நம்ப மாட்டீங்க. எப்படி நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன் தெரியுமா? ஸ்தோத்திரம், ஏசா யாக்கோபு 2 பேரும் ஈசாக்கின் பிள்ளைகள் அல்லவா? ஆனாலும் நான் யாக்கோபை சிநேகித்து ஏசாவையோ வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஏசா வெறுக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்றத குறித்து போன வாரத்தில் பார்த்தோம். சொல்லுங்க பார்க்கலாம். கேட்ட அருமையான தேவ ஜனங்கள் எந்த அளவுக்கு அதை தொடர்ந்து டிவோஷன் பண்ணியிருக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஏசா வெறுக்கப்பட்டதுக்கு 3 காரணம் போன வாரம் பேசப்பட்டது. ஆவியானவரால் டக்குன்னு சொல்லுங்க ஒருத்தர். பாதி சொல்லிட்டு பாதி முழுங்க கூடாது, மொத்தமா. சேஷ்ட புத்திரபாகத்தை அலட்சியம் பண்ணினான். அப்புறம் வெரி குட். அடுத்தது ஸ்தோத்திரம், மறுபடியும் நீங்க போய் கேட்கணும்னு சொல்லிட்டு நான் வேலை மெனக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணி அதை வீடியோ டு ஆடியோவாக்கி அதை போய் கட் பண்ணி ட்ரிம் பண்ணி ஸ்தோத்திரம் உங்க குரூப்ல போட்டேன். ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தொடர்ந்து கேட்டிருக்கணும். கேட்டிருந்தா தான் உங்க மனசுல பதியும். ஸ்தோத்திரம். சொல்லுங்க. 2வது கானானிய ஸ்திரீ. 3வது பாயிண்ட். சரி, ரைட், ஜம்ப் பண்ணிட்டீங்க 3வது பாயிண்ட்டுக்கு. அப்புறம் ஸ்தோத்திரம் 2வது பாயிண்ட்னா, உண்மையா நீங்க சபையில் இருக்கிறீங்க. போன வாரம் நீங்க போட்ட செய்தியை குரூப்ல நான் கேட்டேன்யா. யாராவது இந்த கைதி காட்டுங்க. உங்களை என்ன பண்றது? ஸ்தோத்திரம். என்ன பண்றது உங்களை? சொல்லுங்க.
ஸ்தோத்திரம். நீங்க கேட்டா உங்க மனசுல பதியாதுன்னு எனக்கு தெரியும். நானும் உங்களை மாதிரி விசுவாசியா இருந்து வந்தால் தான். நேரா டுஸ்குன்னு பாஸ்டா வரல. ஸ்தோத்திரம். டுஸ்குன்னு பாஸ்டா வரல. ஸ்தோத்திரம். கேட்கறது நம்ம கேட்குற மாதிரி தான் இருப்போம். இப்போ நம்ம மைண்டெல்லாம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஸ்தோத்திரம். நீங்கள் ஆள் மட்டும் தான் இங்கே உட்காந்துருப்பீங்க. உங்கள் மைண்டு ஃபுல்லாக இங்கேயே இருக்கும். சரி, அதுக்காக நான் உங்களை குறை சொல்ல. அசதி, வாரம் ஃபுல்லாக வேலைக்கு போகிறோம், ஸ்தோத்திரம், சபைக்கு வரோம், அசதி இருக்கும். நான் ஒன்றுமே தப்பு சொல்லலை. ஸ்தோத்திரம். நீங்கள் சபையில் ஒழுங்காக கேட்கலனாலும் வாரத்தில் 6 நாள் தொடர்ந்து நீங்கள் அதை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் அதெல்லாம் பண்ணுறோம். நீங்கள் எதுவுமே பார்க்காம எதுவுமே பண்ணாமல் ஸ்தோத்திரம் தொடர்ந்து இந்த செய்தியை நீங்கள் கேட்டு என்ன பயன் அடைய போகிறீங்கன்னு யோசித்து பாருங்கள். போன வாரம் கேட்ட செய்தியே பலனளிக்காம இப்போ இந்த வாரம் புதுசாக ஒரு செய்தி கேட்டு என்ன பண்ண போகிறீங்க? செய்தி கொடுக்கறத வேஸ்ட் தானே. ஸ்தோத்திரம். அதனால செய்தியை நான் க்ளோஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கிரியை செய்யாத ஸ்தோத்திரம் வசனங்களை பிரசங்கிக்கிற ஸ்தோத்திரம் உல்டா பிரசங்கியார் நான் இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுவதை கேட்டு வந்து அப்படியே சொல்றாள். ஸ்தோத்திரம். நீங்க கேட்டு அதை செய்யலைன்னா மேலும் மேலும் வசனத்தை உங்களுக்குள்ள திணிப்பதினால லாபம் ஒண்ணுமே இல்லை. ஸ்தோத்திரம். அதனால போன வாரம் எக்ஸ்கியூஸ் பரவாயில்ல, தயவு செய்து இந்த வாரத்துல இருந்தாவது நீங்க இங்க கேட்க முடியல அப்படின்றது எனக்கு தெரியுது. மறுபடியும் வீட்டில் போய் கேளுங்க, மனசுல பதிய வச்சுங்க. ஏசாவா நீங்க வாழக்கூடாதுன்னா அவன் எப்படி வாழ்ந்தான்றது தெரிஞ்சா தானே. முதலாவது அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய வேல்யூ தெரியாம அதை அலட்சியம் பண்ணினான். ரெண்டாவது லேட்டா யோசிச்சான், காலம் தாழ்த்தி. முதல் முறையே யாக்கோபு ஏமாத்தும் போது அப்பவே அழுதுந்தாருன்னா ரெண்டாவது தப்பு நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது தப்பு நடந்த பிற்பாடு தான் அழறான். இது முதல் எனக்கு 2 தரம் அவன் எனக்கு ஸ்தோத்திரம் துரோகம் பண்ணிட்டான், என்னை ஏமாற்றி விட்டான் என்று சொல்லுகிறான். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வாலிபர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். ஸ்தோத்திரம். நீங்க படிங்க, எதனா படிங்க. ஸ்தோத்திரம். காலேஜ்னா படிங்க, ஸ்கூல்னா படிங்க, எதனா படிங்க. ஸ்தோத்திரம். பைபிள் மட்டுமே படிங்க, அந்த புக்கெல்லாம் படிக்க வேணாம். ஸ்தோத்திரம். நீங்க பைபிள் மட்டுமே படிங்க. நீங்க புக்கு படிச்சு வாங்குற மார்க்கை விட எக்ஸ்ட்ரா வாங்கலாம் என்ன சட்டப்பூச்சி கேள்விகள். நீங்க படிக்கிறேன் டியூஷன் போறேன்னு ஏமாத்திக்கின்னு ஒரு மார்க்கும் வாங்க போறது இல்லை. எனக்கு நல்லா தெரியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா தெரியும். ஸ்தோத்திரம். உங்களோட முழாண்டு தேர்வு மார்க்கை சொல்றேன் நான் யூத்தில். நீங்க டியூஷன் போங்க, எதனா போங்க, நீங்க இவ்வளவுதான் மார்க் வாங்க போறீங்க நான் சொல்லிடுறேன். ஸ்தோத்திரம். ஆனுவல் எக்ஸாம் மார்க்கை சொல்லிட்டோமா, பெனிட்டா ஜெனிட்டா சொல்லிட்டோமா, இப்போ எனக்கு தெரியும் எவ்வளோ மார்க் நீங்கள் வாங்குவீங்கன்னு. நான் தான் வந்து டியூஷன் போனாலும். ஸ்தோத்திரம். அதனால எனக்கு நல்லா தெரியும். நான் அப்படி தான் டிகிரி வரலாம் பாஸ் பண்ணிட்டு வந்தேன். ஸ்தோத்திரம். ஒரு நாள் நான் டிகிரி புஸ்தகத்தை படிச்சதே கிடையாது. எக்ஸாம் நாளைக்குன்னா இன்னைக்கு சும்மா எடுத்து பார்த்துட்டு தான் போவேன். படிக்கிறது ஃபுல்லாக பைபிள் தான். ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிக்கிறேன், சும்மா இல்லை. ஸ்தோத்திரம். சும்மா இல்லை. ஸ்தோத்திரம். சாட்சியா சொல்றேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால பைபிள் படிங்க. வாலிபர் கூட்டத்தில் வந்தப்பே சொன்னேன், நீங்க 3 அதிகாரம் பைபிள் படிக்கணும். ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஒன்றும் கேட்கறது இல்லை. ஸ்தோத்திரம். நீங்க பைபிள் படிக்காம அவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம என்னதான் டியூஷன் போனாலும் என்னதான் காரியத்தை செஞ்சாலும் நீங்க ஒன்றும் தேர போறது இல்லை. ஸ்தோத்திரம். பைபிள் வசனத்தை நீங்க படிச்சாதான் உங்களுக்கு ஞானம். அவர் தான் நமக்கு ஞானமா. 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனம் சொல்லுது, அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே ஞானமா இருக்கும்போது ஞானம் எதுக்கு நமக்கு? அவரே ஞானமா இருக்கும்போது ஞானம் நமக்கு எதுக்கு? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அவரே ஞானமா மாறிட்டா இந்த உலகத்தின் ஞானமெல்லாம் வேஸ்ட். அதனால தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தையை முக்கியத்துவப்படுத்துங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனம் செலுத்துங்கள். வாரம் ஃபுல்லா நீங்க பைபிளே படிக்காம சர்ச்சில் வந்தா ஒன்றும் புரியாது, வந்து நீங்க ஒரு லாபத்தையும் அடைய முடியாது. அதனால தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்குங்கள், கீழ்ப்படியுங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துங்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாவை கர்த்தர் வெறுத்ததுக்கு காரணம் அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். லேட்டாக கண்ணீர் விட்டு கதறி அழுதான். ஆமென். ஸ்தோத்திரம். 3வதாக தகப்பன் விரும்பாததை இவன் விரும்பி செய்தான். இந்த காரியங்கள் ஏசாவினுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டதுனால ஏசாவை கர்த்தர் வெறுத்து விட்டார். இப்ப யாக்கோபை சிநேகித்தேன், யாக்கோபு என்னுடைய சிநேகிதன், யாக்கோபு நான் தெரிந்து கொண்டவன், யாக்கோபு என்னுடைய தாசன் என்று சொல்வதற்கு யாக்கோபு கிட்ட இருந்த குவாலிட்டி என்ன, ஆண்டவர் எண்ணத்தை யாக்கோபு கிட்ட பார்த்தார் அப்படின்றத குறித்து தான் ஒரு 3-4 காரியங்களை உங்களுக்கு வேகமாய் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன்.
ஏசாவை போல வாழக்கூடாது என்று சொன்னால், போன வார செய்தியை நீங்க மறுபடியும் கேட்கணும். யாக்கோபை போல வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும்னு சொன்னா இந்த செய்தியை இப்ப கவனமா கேட்கணும். தொடர்ந்து கவனமா கேட்டு நடைமுறைப்படுத்தும் போதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ எபிரேயர் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த ஏசாவுக்கு சொன்ன முதல் பாயிண்ட்ல தான் யாக்கோபுடைய காரியம் இருக்குது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எபிரேயர் 12வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிற போது 16வது வசனம், 12, 16. தான் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டு ஏசாவை போல சீர்கெட்டவன் என்று சொல்லுகிறது. வேசி கல்லனா, சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட சீர்கெட்டவனா பைபிள் சொல்லுது. இந்த சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய வேல்யூ தெரியாத ஆளுக்கு கர்த்தர் கொடுக்கிற அது என்ன சொல்லுவாங்க, டைட்டில் பாருங்களேன். அவன் சீர்கெட்டவன், அப்புறம் வேசி கல்லன்லாம் சொல்லுது. ஸ்தோத்திரம். நீங்க ஏசாவை போல இருந்தா பரலோகம் உங்களையும் அப்படிதான் அழைக்கும். நம்ம யாக்கோபா மாறணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கரெக்டா அந்த யாக்கோபு சேஷ்ட புத்திர பாகத்தின் வேல்யூ மதிப்பு தெரிந்து அதை கேட்கிறான் ஏசா கிட்ட. இந்த யாக்கோபுக்கு சேஷ்ட புத்திர பாகத்தின் வேல்யூ தெரிஞ்சிருந்தது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கலாத்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிற போது, கலாத்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, அவர் நமக்கு பயப்படுகிற ஆவியை கொடுக்கலையாம். ஸ்தோத்திரம். வாசிங்க கலாத்தியர் 4:8. கலாத்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனம். அதானா? வாசிங்க வாசிங்க. அதுக்கு மேல பாருங்க. 4:6 மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் நமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் ஊற்றி இருக்கிறார், அனுப்பி இருக்கிறார். ஆமே. நம்ம யாரா? தேவனுடைய புத்திரர்கள். இதுதான் புத்திர சுவீகாரம். சேஷ்ட புத்திர பாகனா அவருக்கு பிள்ளை என்பதை அறிவிப்பது, அறிந்து கொள்வது. ஆனத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுக்கு நாம் பிள்ளைகள். அதுதான் சேஷ்ட புத்திர பாகம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு ஆதி தகப்பனாகிய யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொண்டதுக்கு காரணம், அவனை கொண்டு சேஷ்ட புத்திர பாகமாக அவன் மூலமாய் இந்த உலகம் முழுவதற்கும் ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளாய் வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் அந்த சேஷ்ட புத்திர பாகம் என்கிற அந்த காரியத்தை அந்த நாட்களில் வைத்திருந்தார். அதை யாக்கோபு நன்றாய் அறிந்திருந்தான். ஆமென். அந்த சந்ததி தான் தேவனுடைய சந்ததி. ஸ்தோத்திரம். ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற யாக்கோபுடைய சந்ததி தான் தேவனுடைய சந்ததியா இருக்க போது, அந்த சந்ததியிலிருந்து தான் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு நாமும் புறஜாதியில இருக்கிற நாமும் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட போகிறோம். அதற்காக தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது அவசியம். தெரிந்து கொள்ளப்படுவர்களுக்காகத்தான் சேஷ்ட புத்திர பாகத்தை வைத்தார். புரியுதா உங்களுக்கு? சேஷ்ட புத்திர பாகம் என்பது சாதாரண காரியம் அல்ல, சந்ததிகளின் ஆசீர்வாதம், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற ஆசீர்வாதம். ஓசியா 1:10 கூட அதான் போட்டுக்குது. இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். வீட்டில் போய் அப்புறம் வாசிங்க, என்ன கவனிங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த சந்ததிகளுக்கு ஆசீர்வாதம் கடந்து போக போது இந்த சேஷ்ட புத்திர சுதந்திர பாகத்தை உடையவர்களுடைய ஏசாவுக்கு மட்டும் கிடையாது, ஏசாவை தொடர்ந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும், இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து இப்ப இருக்கிற நம்ம வரைக்கும் அந்த தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்தஸ்து, சேஷ்ட புத்திர பாக அந்தஸ்து கடந்து போக வேண்டும் என்று சொல்லிதான் அந்த சேஷ்ட புத்திர பாகம் என்கிற காரியத்தை கர்த்தர் பழைய ஏற்பாட்டு காலத்துல வைத்தார். ஸ்தோத்திரம். அதனாலதான் மத்தேயு 1:1 வாசிக்கும் போது ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று போடப்பட்டிருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாமின் வழியாக தாவீது, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான்னு வந்துரும். மத்தேயு 1:2 வாசிங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான
இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுன்னு தொடங்குறாரு மத்தேயு. கவனிங்க, சுமார் 460 வருஷம் இருண்ட காலம் மல்கியாவுக்கு அப்புறம் 460 வருஷம் கர்த்தர் யாராண்டியும் பேசல, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படல. 460 வருஷம் கழிச்சு மத்தேயு கிட்ட பேசுறாரு. இப்ப மத்தேயு எழுதுறாரு, ஸ்தோத்திரம், என்ன எழுதுறாரு? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆபிரகாமின் குமாரன் தான் இயேசு, தாவீதின் குமாரன் தான் இயேசு அப்படின்றத அங்க சொல்றாரு. அது எப்படி வந்ததுன்றது தான் 2வது வசனத்தை சொல்றாரு. ஆபிரகாம் ஈசாக்கு யார சொல்லியிருக்கணும்? முதல் பிறந்தவனை. ஆமென். யாக்கோபு யாரை பெற்றான்னு சொல்லியிருக்கணும்? ஏசாவை பெற்றான்னு சொல்லியிருக்கணும். ஆனா அங்க ஏசா பேர் வரல, யாக்கோபின் பேர் வந்தது. காரணம் என்ன? யாக்கோபுக்கு இந்த சேஷ்ட புத்திர சுதந்திரம் என்னன்றது தெரிஞ்சிருந்ததுனால. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அழகா அதை கேட்டான். ஸ்தோத்திரம். நம்மளாம் தானே பண்ணியிருப்போம், வேற ஏதாவது கேட்டிருப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் எல்லாவற்றையும் தெளிவாய் அறிந்த ஒரு ஞானவான், அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று வேதம் சொல்லுது. ஆமென். ஸ்தோத்திரம். யோசேப்பு சொப்பனம் கண்டு போய் யாக்கோபண்ட சொல்லும் போது அவனுக்கு தெளிவாய் அந்த சொப்பனம் விளங்கினது. அப்படித்தானே? ஸ்தோத்திரம். நானும் உங்க அம்மாவும் உங்க சகோதரர்கள் எல்லாரும் உன்னை வணங்குவோமா அப்படின்னு சொல்லி கேட்டான். இவன் போய் சொன்னது என்ன தெரியுமா? சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் என்னை வணங்கினதுன்னு சொல்லும் போது அந்த சொப்பனத்துக்கு வெளிப்பாடு பெற்றவன் இந்த யாக்கோபு. அவன் ஒரு தீர்க்கதரிசி. தேவனால் அழைக்கப்படுவதற்கு, தெரிந்து கொள்ளப்படுவதற்கு முன்னதாகவே தாயின் கருவில் இருக்கும் போதே தேவன் அவனை தீர்க்கதரிசியாக அனாயிட் பண்ணியிருந்தார், அபிஷேகம் பண்ணியிருந்தார். அதனால தான் அவனுக்கு தெரிந்தது இந்த சேஷ்ட புத்திர பாகத்துல இவ்வளவு இருக்குது. நம்ம சந்ததியில தான் இயேசுவே வர போறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு மாத்திரம் இல்ல, புறஜாதிகளாகி நம்ம எல்லாரும் அவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட போகிறோம் என்பதை இந்த யாக்கோபு அறிந்திருந்தபடியினாலே அந்த சேஷ்ட புத்திர சுதந்திரத்தின் மேல் கவனம் வைத்து சரியான நேரத்தில் சரியானபடி ஏசாவிடத்திலிருந்து அதை பற்றி கொண்டான், பறித்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. இப்ப வாசித்தமே, ஸ்தோத்திரம், கலாத்தியர் 8 ஸ்தோத்திரம் 6ல நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து அப்பா பிதாவாக நமக்கு அவர் இருக்கிறார். இதோட வேல்யூவை நம்ம புரிஞ்சிக்காம வாழ்ந்தோம்னா கஷ்டம். ஏசா மாதிரி தான் நமக்கு நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நம்மை ஆண்டவர் நேசித்து எவ்வளவு பேரு கிடைக்காத பாக்கியத்தை நமக்கு கொடுத்து நம்மளை என்னவா மாத்திக்கிறாரு? அவருடைய புத்திரர்களாய், பிள்ளைகளாய். இது சாதாரண விஷயமே இல்லைங்க. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கடவுளுக்கு நம்ம யாரும்? கையை தட்டுங்களேன். இது சாதாரண விஷயமா? இதை சரியானபடி புரிந்து கொண்டு பற்றி கொள்ள வேண்டும். எந்த நிலைமையிலும் இந்த ஸ்தானத்தை இழந்துடக்கூடாது. ஏசாவை போல ஏசாவின் மேல வர வேண்டிய அந்த ஸ்தானம் அவனுடைய அஜாக்கிரதை, அவனுடைய நிர்விசாரம், அவனுடைய ஸ்தோத்திரம், அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை குறித்து அறியாமை, இது எல்லாமே அவன் மேல் கர்த்தர் வைத்திருந்த தரிசனத்தை இழந்து போக செய்தது. ஸ்தோத்திரம். அதை சரியானபடி அறிந்திருந்த யாக்கோபுக்கு அது கிடைக்கும்படி செய்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, உங்களை பார்த்து கர்த்தர் இந்த பொக்கிஷமாகிய வாக்குத்தத்தத்தை பலிக்க செய்ய வேண்டுமானால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை என்ற அந்த அந்தஸ்தை பத்திரமாக என்ன பண்ணிக்கணும்? பாதுகாத்து வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். ஸ்தோத்திரம். நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளையார். யோசியால கூட ஒரு வசனம் வாசிக்கலாம். ஓசியா 1வது அதிகாரத்துல அழகா ஸ்தோத்திரம் இங்க ஆண்டவர் சொல்லுவார். ஸ்தோத்திரம். ஓசியா 1வது அதிகாரத்தை எடுப்போம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய ஸ்தோத்திரம் 10வது வசனம். என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவருக்கு சொல்லப்படும். ஆமென். ஆமா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஸ்தோத்திரம் கோத்திரங்கள் அப்படி இருக்குன்னு சொன்னாரு. ஆனா இப்ப அப்படி இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள்ல சொற்ப ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் புறஜாதிகளுக்கு ஆசீர்வாதம் வரும்படியாய் கிருபை செய்தபடினாலே இன்றைக்கு பரலோகத்துல புறஜாதிகளா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அல்லாத தேவனால் சேர்த்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் தான் பரலோகத்தை நிரப்பி கொண்டிருக்கிறோம். கையை தட்டி ஆமென் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் என்பது பெரிய அந்தஸ்து. இதை எந்த சூழ்நிலையிலும் இழந்து போக கூடாது. அதனால தான் நான் சொல்லுவேன், சிம்பிளா புரியுற மாதிரி,
நம்மளாம் ராஜா வீட்டு பிள்ளைங்க. ஆமென். ஸ்தோத்திரம். நம்மளாம் யாரு? ராஜா விட்டு பிள்ளைங்க. அதனால தான் சொல்லுவார், ஒரு பாஸ்ட் அட்வென்ட்ல இருந்தார், இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. அவர் பிரசங்கம் பண்ண வந்த நின்னவ சொல்லுவார், எங்க ராஜா ராஜாத்திங்க மாதிரி உட்காருங்கன்னுவாரு. உங்களை பார்த்து தான் சொல்கிறேன், ராஜாத்திங்க மாதிரி உட்காருங்க. ராஜாத்தி எப்படி உட்காருவாங்க? ராஜா ராஜாத்தி மாதிரி கம்பீரமா இருக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். ராஜா வீட்டு பிள்ளைங்க, ராஜகுமாரர்கள். ஸ்தோத்திரம். அதனால ராஜா எங்க போவார்னு பார்த்து போங்க. ராஜா எங்க போவாரு? ஸ்தோத்திரம். ராஜா கூட வேணாம், நம்முடைய பிரைம் மினிஸ்டர் பிரதமர் மோடி வச்சுப்போம், இல்லை நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் சாரை வச்சுப்போம். ஸ்தோத்திரம். இவங்கெல்லாம் எங்கேயாவது அனாவசியமா போய் பார்த்துக்கிறீங்களா? நீங்க ஏன் இப்போ அனாவசியமா சுற்றி கிடக்குறீங்க அங்கங்க? நீங்க ராஜா விட்டு பிள்ளைங்க. ஸ்தோத்திரம். ஸ்டாலின் எப்போ டாஸ்மார்க் போய் பார்த்துக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். நம்ம ஆளுங்கெல்லாம் எங்க இருக்கிறான்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ராஜா விட்டு பிள்ளைங்க அந்தஸ்தை பார்த்துக்கணும். ஸ்தோத்திரம். நம்ம போனாவே அங்க ஒரு டிக்னிட்டி, ஒரு பவர், ஸ்தோத்திரம், ஒரு மரியாதை இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம போய் நின்னாவே ஒரு பெரிய பவர் அங்க இருக்குது. நம்ம சாதாரணமா வரல, யார் மூலமா வந்திருக்கிறோம்? ராஜா வீட்டு பிள்ளையா வந்திருக்கிறோம் என்கிற அந்த அந்தஸ்தை எப்போதும் மனதில் வைத்து செயல்பட்டால் தேவையில்லாத இடங்களுக்கு உங்க கால் போகாது. ஆமீன். தேவையில்லாத காரியங்களும் வாய் பேசவே பேசாது. அனாவசியமா எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் போன் பண்ணி எங்கன்னா பேசினாங்கிறாரு, எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் வாட்ஸ்அப்பை நோண்டிங்கிறாரு. ஸ்தோத்திரம். ஸ்டாலினே கிடையாது, அதை விட மேல நம்ம ஸ்டாலினுக்கு ஈக்குவல் கூட கிடையாது. நம்ம அதை விட நம்ம மேல பரலோகத்தின் தேவனுடைய ராஜா வீட்டு பிள்ளைங்க. ஸ்தோத்திரம். அப்புறம் நீங்க ஏன் பேசுறீங்க? எப்ப பார்த்தாலும் போனு, தேவையில்லாத கால்ஸ், எப்ப பார்த்தாலும் என் வாட்ஸ்அப் நோண்டிங்கிறீங்க. ஸ்தோத்திரம். நோண்ட வேண்டியது நோண்டுறது கிடையாது, கஷ்டப்பட்டு போடுற மெசேஜ் அதை பார்க்கறது கிடையாது, தேவையில்லாதெல்லாம் பார்த்துங்கிறது. ஸ்தோத்திரம். கவனமா இருக்கணும். நம்மலாம் யாரு? எப்பவுமே தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும், நான் ராஜா விட்டு பிள்ளை. ஆமென். ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இதெல்லாம் சரியில்லை, நீங்க பண்ற ட்ரெஸ் எல்லாம். பட்டு புடவை இங்க கட்டிக்கின்னு வாங்க. ஸ்தோத்திரம். கல்யாணத்துக்கு கட்டிமே பிரயோஜனம் இல்லை. ராஜாவை பார்க்க வரீங்க. ஸ்தோத்திரம். ஏசு ராஜா வரார் சர்வீஸுக்கு, அப்படித்தானே? அல்ல சொல்ல மாட்டீங்களே. ராஜாவை பார்க்க இப்படி தான் போவீங்களா? ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு போறீங்கன்னே வச்சுப்போம், ராஜா வீட்டுக்கு போறீங்கன்னே வச்சுப்போம், இப்படி தான் போவீங்களா? ஸ்தோத்திரம். எப்படி போவீங்க? ஸ்தோத்திரம். பட்டு புடவை இல்லைன்னா கேளுங்க, நான் உங்க ஆலயத்துக்கு கட்டின்னு வரத்துக்கு பட்டு புடவை வேணா, ஆண்டவரே தருவாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கல்யாணத்துக்கு கட்டி போறதுக்கு பட்டு புடவை கொடுக்கல, சர்ச்சு கட்டின்னு வரத்துக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நல்லா ட்ரெஸ் பண்ணுவேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேற எதுவும் பிடிக்காது, நல்லா ட்ரெஸ் பண்ணுவேன். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம போற இடம் எங்க? ராஜாவை பார்க்க போறோம். அப்படியே கந்த கோலமா கந்திரியா போனா, ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்மளை சேர்த்துப்பாரா, ஏத்துப்பாரா, நம்மளை பிளஸ் பண்ணுவாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சரியானபடி யூனிஃபார்ம் போட்டுன்னு ஸ்கூலுக்கு போலன்னா சேர்க்க மாட்டான், தொத்தி விடுறான். ஆமீன். சரியான யூனிஃபார்ம் போட்டுன்னு காலேஜுக்கு போலினா தொத்தி விட்டுறான். ஆனா சர்ச்சுக்கு மட்டும் எத்தியாவது மாட்டின்னு வந்து உக்காந்துக்கிட்டு. சர்ச்சுன்னு அவ்வளோ மோசமான இடமா? ஸ்தோத்திரம். அதனால பார்க்குறேன், நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன், அடுத்த வாரத்தில் நீங்கள் வரும்போது காலை பையா பரவாயில்ல அந்த விஷயத்தில், அவங்க ஃபேமிலியே இன்னைக்கு கல்யாண நாள் அப்படின்றதுனால வந்துக்கிறாங்கல்ல, எப்பவுமே அப்படி தான் வராங்க. ஸ்தோத்திரம். லாஸ்ட்ல ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். எனக்கு தெரியாது, இப்போ தான் லேட்டஸ்டாக தெரிஞ்சுது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமேன்னு சொல்லுங்க. அதனால என்ன காஸ்ட்லி புடவைன்னு நீங்கள் பீரோவில் வச்சுக்கிறீங்களோ அதை சர்ச்சு கட்டணுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கல்யாணத்துக்கு எப்படி வேணா போகலாம் நீங்கள். ஸ்தோத்திரம். போனாலும் போகலாம், போகலனாலும் ஸ்தோத்திரம், பிரச்சனை இல்லை. ஆனால் சர்ச்சுக்கு வரும்போது ராஜாவை பார்க்க வரீங்க. நீங்கள் யாரு? ராஜா விட்டு புள்ளிங்க. ஸ்தோத்திரம். ஆமேன். ராஜா ராஜாத்தி மாதிரி வரணும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க போனாலும் அந்த நினைப்பு இருக்கணும், நான் யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை, வானத்தையும் பூமியும் படைத்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை. அதனால தேவையில்லாத இடங்களுக்கு போக மாட்டேன், துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்காமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்கார இடத்துல நான் உட்கார மாட்டேன். நான் யாரு? என் அந்தஸ்து என்ன? என் தகுதி என்ன? அந்த நினைப்பு உங்களுக்கு எப்பவுமே டக்கு டக்கு டக்குன்னு அச்சினே இருக்கணும். ஸ்தோத்திரம். அதிலே சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி நீங்க யோசித்து பாருங்க, நடந்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க காலு தேவையில்லாத இடத்துக்கு போகாது, உங்க வாய் தேவையில்லாததை பேசாது, உங்க காது தேவையில்லாத கேட்காது. உங்க டிக்னிட்டியை நீங்க தானே பண்ணிக்கணும், ஹைக் பண்ணிக்கணும், உயர்த்திக்கணும். நான் சாதாரண ஆளு சொல்லுங்களேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ராஜா விட்டு புள்ள, கையை தட்டி ஆமே. இதை யாக்கோபு அறிந்திருந்தபடியினாலதான் சரியானபடியான சேஷ்ட புத்திர பாகத்தை
அவன் பறித்து கொண்டான் என்று சொல்லலாம், அல்லது அதை பெற்று கொண்டான். எப்படியோ அவன் பெற்றுக்கொள்வதற்கு முனைப்போடு அதை பெற்று கொண்டான் என்று சொல்லலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொண்டதுக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகத்தின் வேல்வை அறிந்து அவன் வைத்திருந்தபடினாலே என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக, இந்த யாக்கோபு இப்பொழுது சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டு அவனுடைய அண்ணனுக்கு பயந்து என்ன சொல்றான்? இப்ப ஏசா, சீக்கிரமா எங்க அப்பா துக்கிக்க நாட்கள் வரும், எங்க அப்பா சீக்கிரம் செத்துருவாரு, அன்னைக்கு இவனை கொன்னுடலாம், ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவன் பேசி கொண்டிருக்கிறான் தானே. அதை அவனுடைய அம்மா கேட்டுறாங்க, ஸ்தோத்திரம். உடனே இவன் கிட்ட ஓடி, அம்மா செல்லம் இல்லையா இவரு, எப்போ அவங்க அண்ணன் இது மாதிரி பேசினுக்கிறான், இனிமேல் இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது, தயவு செய்து எங்க அண்ணன் வீடு பதாம் மராமில் இருக்குது, சிரியா தேசம், இஸ்ரேல்ல இருந்து இப்போ எங்க போனோம் இவரு, சிரியாவுக்கு போனோம், சிரியாவுக்கு போயிடுபா, அங்கதான் ஸ்தோத்திரம் எங்க அண்ணன் இருக்கிறாரு, அவங்க வீட்டுக்கு போ, அவரு நான் பார்த்து பாருன்னு சொல்லி 28வது அதிகாரத்துல இந்த யாக்கோபை தகப்பனும் தாயுமாக ஏசாவுக்கு பயந்து அனுப்புறாங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா முதலா வீட்டுக்கு வெளியில வராரு. இதுவரைலாம் அவர் வீட்டுக்கு வெளியில வந்ததே இல்லை. வரும்போதே ஒரு பெரிய இடி. என்னாச்சு பாருங்க, ஸ்தோத்திரம். யாக்கோபு 28வது அதிகாரத்தை ஸ்தோத்திரம் 28வது அதிகாரத்தை எடுப்போம். ஸ்தோத்திரம். அதனுடைய 8 9வது வசனம். ரைட், 11 வாசிங்க. 28:11. அவன் அங்கிருந்து பிரயாணம் பட்டு ஓரிடத்திலே வந்தான், சூரியன் அஸ்தமித்தது. கவனிக்கணும், வீட்டுல இருந்து வெளியே வரான். எப்ப வரான் வெளியில? சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்துல வரான். வெளியில வந்த உடனே இடி, இருட்டு. ஸ்தோத்திரம். வீட்டுக்குள்ளே இருந்தவன் இப்ப வெளியில முதல் வரான். வரும்போதே எப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும்? நல்ல வெளிச்சமா பகலா இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அவன் வரும்போதே சூரியன் அஸ்தமித்து விட்டது. நல்லா கவனிக்கணும், இதுல ஒரு பெரிய பாயிண்ட் இருக்குது. சூரியன் அஸ்தமித்ததுக்கு ஸ்தோத்திரம். நான் முடியல சொல்லும்போது சொல்லுவேன், நீங்க கவனிச்சீங்கன்னா நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கலாம். ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. சூரியன் அஸ்தமித்து விட்டது, எல்லாம் இருண்டு விட்டது. தகப்பனோட தாயோட செல்லமாய் சந்தோஷமாய் வீட்டுல இருந்தவன் இப்போ ஒண்ணுமே இடம் தெரியாம, வழி தெரியாத வீட்டை விட்டு வெளியே வருகிறான். கூடவே சூரியனும் அஸ்தமிக்கிறது. இருட்டாய் போச்சு. இருட்டுல பிரயாணம் பண்ண முடியாது என்று சொல்லி ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்துக் கொண்டு நித்திரை செய்ய ஆரம்பித்தான். உடனே ஒரு சொப்பனம். கவனிங்க, ஒரு தரிசனம். என்ன பாருங்க, கல்லை எடுத்து தலைக்கு வச்சுக்கின்னு படுத்து கொண்டான். அப்போ ஒரு சொப்பனம், ஒரு ஏணி வானத்துக்கும் பூமிக்கு நேராய் வைக்கப்படுகிறது. தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருக்கிறார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நிற்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். கரெக்டா இவன் கல்லெடுத்து வச்சு படுத்த அந்த இடத்துக்கு மேல நேரா கரெக்டா நிக்கிறார். இது எதேச்சியா அவன் கல்லெடுத்து வச்சு படுத்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவன் வீட்டை விட்டு வெளியே வருவான், இங்கதான் படுக்கணும்னு முன்னாடியே ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கரெக்டா கர்த்தர் நிக்கிற இடத்துல படுத்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சோதரர், இது நமக்கு மேட்டரே கிடையாது. நமக்கு இந்த விஷயம் கதை மாதிரி சொல்றேன். படுத்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணார்? உன்னை ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. அவன் நித்திரை தெளிந்து எழுந்தான். அந்த கல்லை எடுத்து தூணாக நட்டான். அது மேல எண்ணெய் வார்த்தான். இப்போ ஒரு ஜெபம் பண்றான். அப்படியே ஸ்தோத்திரம். 18வது வசனத்துக்கு வாங்க. அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். ஆமே. அதுக்கு முன்னாடி அந்த ஊருக்கு என்ன பேரு? லூஸ்னு பேரு. ஆமென். ஸ்தோத்திரம். இப்ப தேவனுடைய ஸ்தலம் பெத்தேல்னு பேரு. தேவன் அங்க இருந்தபடினாலே லூசா இருந்த இடம் பெத்தேலா மாறிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப தொடர்ந்து என்ன பண்றான்? 30வது வசனத்துல 20வது வசனத்துல திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின கல் தேவனுடைய வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் கொடுப்பேன். இரண்டாவது, யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொண்டு யாக்கோபை பார்த்து ஆசீர்வாதம் கொடுக்கிறார் என்று சொன்னால், இரண்டாவது காரியம், ஆண்டவர் தசம பாகத்தை பத்தி பேசவே இல்லை. உபாகமத்துல தான் சொல்றாரு. ஸ்தோத்திரம். தசமபாகம் பத்தி சபைக்கு சொல்லும்படியாக மோசே இடத்துல உபாகமா 2வது அதிகாரத்துல தான் 6வது அதிகாரத்துல தான் நம்ம வாசிச்சோம் போன வாரத்துல.
ஆனா தசம பாகத்தை பத்தி பேசாத நாட்களிலேயே இவன் ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். தேவரீர் தரும் எல்லாவற்றிலும் உமக்கு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நம்மை தெரிந்து கொண்டு நம்மை ஆசீர்வதிக்க தேவன் விரும்பணும் அப்படின்னு நம்ம விரும்புவோம்னா நம்மளும் என்ன செய்யணும்? யாக்கோபு மாதிரி வாழணும். யாக்கோபு எப்படி வாழ்ந்தார்? புத்திர சுவிகாரத்தின் வேள்வி அறிந்திருந்தார். ரெண்டாவது, அவனுக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் அவன் ஆண்டவருக்கு கேட்காமலேயே தசம பாகம் கொடுத்தான். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எதனால் அவனை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்? அவன் என்ன பண்ணான்? தசம பாகம் கொடுத்தான். ஸ்தோத்திரம். தசம பாகம் கொடுக்கிறவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்களோடு தான் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவார். அவர்களை தான் சந்ததியாக கர்த்தர் ஏற்றுக்கொள்வார், தெரிந்து கொள்வார் என்பதற்கு யாக்கோபுக்கு இடத்துல வெளிப்பட்ட ரெண்டாவது ஆசீர்வாதம். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, அவன் ஆண்டவர் கேட்டாரா எனக்கு தசம்பாகம் கொடுன்னு? கேட்டாரா? இல்ல. அவனே தான் சொல்றான். வாசிங்களேன் 22. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு, எனக்கு தரும் எல்லாவற்றிலும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற எல்லாவற்றிலும் தசம பாகம் செலுத்தினால் யாக்கோபை போல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பேர் சொல்லி ஸ்தோத்திரம் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்று உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுவார். இது மாத்திரம் கிடையாது, எத்தனையோ வாக்கு தத்தம் இருக்குது பைபிள்ல. எல்லாமே யாக்கோபுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் யாக்கோபுக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்து அதை நிறைவேற்றினார். கொடுத்துட்டு சும்மா போல, சொன்னபடியே நிறைவேற்றி முடித்திருக்கிறார். எல்லா பழைய ஏற்பாட்டு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி முடிந்து விட்டது, நிறைவேறிவிட்டது. நிறைவேறாத ஒரு வாக்கு தத்தம் கூட இல்லை. எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சொன்னதை செய்து விட்டார், செய்து முடித்து விட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறவர்களா இருந்தால் உங்களுக்கும் கொடுக்கப்படுகிற வாக்கு தத்தங்கள் பலிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சரியானபடி இன்னும் ஆண்டவருக்கு தசம பாகம் எல்லாவற்றிலும் கொடுக்கவில்லை. எல்லாவற்றிலும் நமக்கு வருகிற எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விஜிபி சகோதரர்கள் எத்தனை பேர் தெரியும்? விஜிபி பயங்கரமான கோட்டீஸ்வரர். ஸ்தோத்திரம். விஜிபி பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, விஜிபி கோல்டன் பீஸ், அவங்களுடைய ஆரம்ப கால பிசினஸ் என்ன தெரியுமா? தெரியாதா? தெரியாதுன்னா நான் சொல்லுவேன், தெரிஞ்சதுன்னா அது ஸ்கிப் பண்ணிப்பேன். அதுக்கு தான். ஆமென். வண்டியில் சைக்கிளில் சேர்லாம் கட்டிக்கின்னு, குக்கர் சேரு அதெல்லாம் வண்டியில் சைக்கிளில் கட்டிக்கின்னு இப்போ வந்து வியாபாரம் பண்ணுறாங்களே தெரியுமா? அந்த வியாபாரம் தான் அவங்க பண்ணது ஸ்டார்டிங்கில். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிதான் சென்னைக்கு வந்து ஸ்தோத்திரம் சேரு அந்த குக்கரு அதெல்லாம் எடுத்தாந்து வீட்டில் கொடுத்துட்டு மாதம் மாதம் வந்து ஒரு அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸ்தோத்திரம். இஎம்ஐயில் இன்ஸ்டால்மெண்ட்லாம் அப்போவே கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம். ஒரு நோட்டு வச்சு எழுதிக்கின்னு ஸ்தோத்திரம். அப்படி ஆரம்பிக்கப்பட்டவர்கள் அந்த சைக்கிளில் வியாபாரம் பண்ணி ஆரம்பித்து அதில் வந்த வருமானத்திலிருந்து மறக்காம தசம பாகம் நாங்கள் செலுத்தினபடியினாலே இன்றைக்கு இத்தனை பெரிய ஆசீர்வாதங்களுக்கு எங்களை அதிகாரியாய் மாற்றி இருக்கிறார்கள்னு அவங்க சாட்சியில் சொல்றாங்க. நீங்க யூடியூப்ல கேளுங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் கேட்க மாட்டீங்க. ஸ்தோத்திரம். எம்ஏ ஜேக்கப் கம்பெனி தெரியுமா? ஸ்தோத்திரம். சென்னையில் கார்பெட் உலகின் தாதா அவர் தான். இந்த கார்பெட்லாம் போட்டுக்கிறீங்களே, இது பிஸ்னஸ் சேல்ஸ் பண்ணுறவர். அவரும் ஆரம்ப கால பிஸ்னஸ் என்ன தெரியுமா? சைக்கிளில் பாயை கட்டின்னு தெருவா விற்றவர். எம்ஏ ஜேக்கப் கம்பெனி. அவங்களாம் கிறிஸ்டியன்ஸ். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவரும் சைக்கிளில் பாய் வியாபாரம் பண்ணும்போது அதில் கிடைத்த வருமானத்திலிருந்து சரியானபடி தசம பாகம் செலுத்தினார். இன்னைக்கும் அவர் போற சர்ச்சில் அதிகமாய் தசம பாகம் கொடுக்கிறது அந்த குடும்பம் தான், அந்த கம்பெனி தான். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே, சத்தமா சொல்ல மாட்டீங்களே. தசம பாகம் கொடுத்தால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். இதை நான் சொல்லல, யாக்கோபு அறிந்திருந்தபடினால். ஏற்கனவே சொன்னவன் தீர்க்கதரிசின்னு. ஆண்டவருக்கு சோப் போடுறது தான் தசம பாகம். ஆமென். ஆண்டவருக்கு ஐஸ் வைக்கத்தான் தசம பாகம். நமக்கு அது புரிய மாட்டேங்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் தெளிவா சொல்றான், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் A to Z உமக்கு தசம பாகம்
செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை ஆசீர்வதித்ததுக்கு இரண்டாவது மிக முக்கியமான காரியம், நீங்கள் ஆண்டவருக்கென கொடுத்து பாருங்கள். ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியல டேஸ்ட், சின்ன மீனை போட்டு பெரிய மீனை வலிக்கிறது தான் தசம்பாகம். நமக்கு தெரியல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தெரியாம என்ன பண்றோம்? ஸ்தோத்திரம். ஆண்டவரை மட்டுப்படுத்தி ஸ்தோத்திரம். நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா ஸ்தோத்திரம், பெரிய பெரிய சர்ச்சஸ் வெளியெல்லாம் முடியாதவங்க இயலாதவங்க உட்கார்ந்துருப்பாங்க யாசகம் கேட்டு. ஆமென். இப்பெல்லாம் போய் நீங்க ₹1 போட்டு பாருங்க, தூக்கி மூஞ்சி மேலே அடிக்கிறோம். ஸ்தோத்திரம். ₹1 பிச்சைக்காரனுக்கு போட்டா ஸ்தோத்திரம், பிச்சைக்காரன் என்ன பண்றது இல்ல, அதை வாங்குறதே இல்லைங்க. ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவருக்கு ₹1 காணிக்கைங்க. பிச்சைக்காரனை விட கேவலமா ஆண்டவரை மட்டுப்படுத்தி ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ராஜா வீட்டுக்கு வந்திருக்கிறோம், ராஜாவை பார்க்க வந்திருக்கிறோம். ராஜாவுக்கு மொய் எழுதுனா எவ்வளவு எழுதுவோம்? ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு போறீங்க, போன மாசத்துலயா தலைவர் வீட்டு கல்யாணம் ஆச்சு, போனீங்க, அதுக்கு ஸ்தோத்திரம் ₹100 ₹50 எழுதிருப்பீங்க, குறைஞ்சது ₹500 எழுதிருப்பீங்க. ஸ்தோத்திரம். போனவங்க ஸ்தோத்திரம் சும்மா தலைவர் வீடு தானே போய் சாப்பிட்டு வந்தவங்கலாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். உண்மையாவே மொய் வைக்கணும், அன்பளிப்பு தரணும்னு போறவங்க எனக்கு தெரிஞ்சு மினிமம் 500க்கு மேல தான் இருந்திருக்கும். 1000 2000 5000 10,000 கூட வச்சிருப்பீங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் தலைவருக்கு போய் ₹100 வச்சா நல்லா இருக்காது, மரியாதையா இருக்காது. கரெக்ட் தானே? ₹100 போய் என்னத்த வைக்கிறது தலைவருக்குன்றோம். ஆனா இங்க வந்து காணிக்கை போடுறது ₹10 கீஞ்சி போன நோட்டு. பொருளாளர் போராடுறாரு அதை மாத்துறதுக்கு. ஸ்தோத்திரம். அதை நம்மளாண்ட தள்ளி விட்டுறாரு. ஸ்தோத்திரம். நான் எத்தனை பெட்ரோல் பங்க்ல கொடுத்தா வாங்க மாட்டோம். ஸ்தோத்திரம். செல்லாது சார். நான் என்ன பண்றது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவரை எப்படி நம்ம கனவீனப்படுத்துறோம், ஆண்டவர் எப்படி மட்டுப்படுத்துறோம் பாருங்க. ஸ்தோத்திரம். அதனால தான் நான் சொல்லுவேன், தயவு செய்து உங்க பிள்ளைகளையாவது நல்ல ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்களாக வளங்கன்னு. ஸ்தோத்திரம். நீங்க அப்படியே வாழ்ந்துட்டீங்க, உங்க காலம் முடிஞ்சு போச்சு. உங்க பிள்ளைகள் என்ன பண்ணுங்க, காணிக்க கொடுக்கும் போது ₹100 நீங்க போட நினைச்சா ₹100 பிள்ளையாண்ட கொடுத்துருங்க. பிள்ளைக்கு ₹10 கொடுக்க நினைச்சா நீங்க போடுங்க. ஸ்தோத்திரம். ₹10 கொடுத்து ₹5 கொடுத்து ₹1 கொடுத்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இப்ப வேலைக்கு போயிட்டு ஐடி கம்பெனில சம்பளம் வாங்குறான் லட்சமா. இவன் என்ன எப்படி இருக்கும்? காணிக்கணும் எவ்வளவுதான் போடணும்? ₹1 தான் போடணும்னு போட்டுக்கிறான். ஸ்தோத்திரம். தயவுசெய்து உங்க சந்ததியை கெடுத்துறாதீங்க. புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைங்கிட்ட நிறைய கொடுத்து நிறைய ஆண்டவர் கொடுன்னு சொல்லி பழகப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். நீங்க எப்படியாவது போங்க, வருகிற சந்ததியை நல்லா பிளஸ்ஸிங்கா ஆசீர்வாதம் வைக்கிறதுக்கு பழகப்படுத்துங்க. வாலிபர் கூட்டத்துல காணிக்கை எடுக்கிறாங்க, அதுக்கு கொடுங்க, நல்லா கொடுங்க. கர்த்தருக்கு கொடுத்தா அவர் வாங்கி வச்சுக்கின்னு உங்களை தரித்திரம் அடைய வைக்க மாட்டாரு. அதை வாங்கி பிளஸ் பண்ணி கொடுத்த உற்சாகத்தின்படி உங்களுக்கே தான் கொடுத்துருவாரு. நீங்க இன்னைக்கே அதை ரெட்டிப்பா 4 மடங்கா 3 மடங்கா பெற்றுக்கொள்ள முடியும். நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு பாப்பேன் காணிக்கையில இந்த ₹10 நோட்ல இருந்தா கஷ்டம். ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஆண்டவரை கனவீனப்படுத்தாதீங்க. ஆண்டவரை மரியாதை கொடுக்கணும். ஆண்டவருக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ₹10 போடுறது நீங்க போடாம போயிட்டா நல்லது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஸ்தோத்திரம். என்ன கனவீனப்படுத்தலன்னு சொல்லி. அதனால தயவு செய்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், யாக்கோபை போல உயர்த்தப்பட வேண்டுமானால், உங்களுக்கு தருகிற பணம், பொருள், காய், கறி எல்லாத்திலையும் தசமபாகம் செலுத்தணும். ஸ்தோத்திரம். எனக்கு ஆசீர்வாதம் வேணுன்றவங்க செய்யுங்க, எனக்கு ஒண்ணும் இல்லை. ஸ்தோத்திரம். உங்களை கர்த்தர் யாக்கோபை போல தெரிந்து கொண்டு உங்க மூலமா உங்க சந்ததி எத்தனை தலைமுறை. ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து நம்ம இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இது யாக்கோபு மூலமாய் உண்டானது, யாக்கோபு கொடுத்த தசமபாகத்தினால் உண்டானது. இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதமா இருப்பது காரணம் யாரு? விதை போட்டது யாரு? யாக்கோபு. இன்னைக்கு நீங்க விதை போட்டா உங்க சந்ததி பல 1000 ஆண்டை தாண்டியும் உங்களை பத்தி பேசும். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கையை தட்டி ஆமென் அல்லேலூயா. அதனால முகம் மலர்ந்து சந்தோஷமா கர்த்தருக்கு யாக்கோபை போல கொடுக்கும் போது நாம் ஆசீர்வாதமா இருக்கிறோம். அடுத்தபடியாக 32வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இப்ப யாக்கோபு நேரா போறாரு, அவங்க மாமா வீட்டுல போய் சேர்றாரு. அங்க அவருக்கு 2 மனைவி 2 மறுமனையாட்டி திருமணம் செய்கிறார்கள். 20 வருஷம். ஸ்தோத்திரம். 14 வருஷம் மனைவிக்காக வேலை, 6 வருஷம் அவருடைய சொந்த சம்பாத்தியத்துக்காக வேலை,
இப்ப எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வருகிறார். போன உடனே ஆண்டவர் பிளஸ் பண்ணிட்டார். இவன் தசம்பாகம் போடுறான்னு சொல்லிட்டு போயிட்டான் இல்லையா? அதனால எப்படி போனார், எப்படி வந்தார் பாருங்க. ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது ஸ்தோத்திரம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ம் 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 ஆ ம் 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 போதும் போதும். என்ன சொல்றாருன்னா, ஸ்தோத்திரம். அவன் ஸ்தோத்திரம் லாபானுடைய வீட்டில இருந்து தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வருவதற்காக ரெடியாகி தன்னுடைய 2 மனைவிகள், 2 மறுமனையாட்டிகள், 13 பிள்ளைங்க, 12 ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு பொண்ணு தீனால் 13 பேரோட புறப்பட்டு 2 பரிவாரத்தோடு திரும்பி வரான். அவனே சொல்றான், நான் வெறும் கோலும் கையுமா போனேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சதுனால இப்போது 2 பரிவாரங்களை உடையவனாய் மாறினேன் என்று சொல்லுகிறார். நீ வீட்டில் போய் தொடர்ந்து வாசிங்க. இப்ப வந்து கொண்டிருக்கிறான். வரும்போது வழியில ஏசா ஞாபகம் வந்துச்சு. கவனிங்க, யார் ஞாபகம் வந்துச்சு? ஏசா ஞாபகம். என்ன ஏசா ஞாபகம்? எப்பொழுது என் தகப்பனுக்கு துக்க நாட்கள் வருமோ அப்பொழுது ஏசா யாக்கோபை கொன்று போட நினைத்திருக்கிறான் என்ற ஞாபகம் இவனுக்கு வந்ததுனால இப்போ யாக்கோபு ஒரு வேலையை பண்றான். அந்த 2 ஸ்தோத்திரம் 2 மந்தைகளை ஒரு வேலைக்காரன் இடத்துல கொடுத்து முன்னதாக அவர்கள் நடந்து போக செய்யறான். அதுக்கு பின்னாடி இந்த 2 மனைவிகள், 2 மறுமனை ஆட்டிகள், பிள்ளைகள், மந்தைகள் என்று சொல்லி எல்லாரையும் அந்த யாப்போக்கு என்கிற ஆற்றை கடக்கும்படி செய்துவிட்டு இப்போ இவன் போய் நைட் எல்லாம் ஜெபம் பண்றான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. யாக்கோபு பிந்தி தரித்திருந்தான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள் 22வது அதிகாரம் 32 22. ம் 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 யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்ந்து ஆற்றையும் கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். எல்லாரையும் ஆற்றை கடக்க பண்ணிட்டு அந்த ஆத்தங்கரையில முட்டி போட்டு தனியாய் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்துல பயங்கரமான வேல்யூ இருக்குது. இந்த ஜெபத்துல அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை தான் நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. நம்மளாம் தான் என்ன பண்ணியிருப்போம்? பயம் வந்துச்சு ஏசாவை பத்தி பயம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஒன்று அந்த ஏரியாவுக்கு போகாம இங்கேயே தங்கிடலாம் நினச்சிருப்போம். ஸ்தோத்திரம். ஆனால் அவன் அப்படி செய்யல. ஏசாவையும் மீட் பண்ணி ஆகணும். ஏசாவுக்கான வெகுமதிகளை, காணிக்கைகளை முன்னாடி ரெடி பண்ணி அமைச்சிட்டு இவன் தனியாக போய் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறான். தேவனை சந்தித்து இதற்கு ஒரு விடை தெரியாத வரை நான் இங்கிருந்து போக மாட்டேன். ஆமே, நான் பயப்படுறேன், ஏசா என்னை கொன்று போடுவான் பயப்படுறேன், இதற்கு எனக்கு பதில் கொடுக்க வேண்டியவர் ஆண்டவரே என்று சொல்லி அவன் பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது 25வது வசனம், ஒரு புருஷன் பொழுது விடிய மூலமா அவனோடு போராடினார். அவன் மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அவர் சொல்லுகிறார் 26ல, நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். ஆமா, இவன் போய் முட்டி போட்டான் பாருங்க, பிந்தி தனித்திருந்தான் பாருங்க. கடவுள் வந்துட்டார் நேரா. ஸ்தோத்திரம். ஆமே, கடவுள் நேரா வந்துட்டார். கடவுள் வந்துட்டார் நினைச்ச உடனே போய் தொடைய ஒரே படி புஷ்டான். போயிட்டு அவர் எவ்வளவு உருவி பார்க்கறாரு, விட மாட்டான். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. என்ன பிளஸ் பண்ணுங்க, என்ன பிளஸ் பண்ணுங்க, என்ன பிளஸ் பண்ணுங்க, இல்லைன்னா உங்களை என்ன பண்ண மாட்டேன், நான் விடவே மாட்டேன் ஆண்டவரேன்னு. ஸ்தோத்திரம். நைட்டெல்லாம் போராட்டம், உடுப்பான்ற ஆண்டவர் ஏன் விடவே மாட்டான். எதாவது யாருக்காவது இந்த அனுபவம் இருக்குதா? ஆண்டவரே, நீர் என்னை பிளஸ் பண்ணியால் ஒழியவும் நான் விடவே மாட்டேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. பாட்டு மட்டும் பாடுவோம். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். பாடுவோம். போராடிக்கிறீங்களான்னு தெரியல. ஸ்தோத்திரம். இவன் விடவே இல்லை. பொழுது விடுகிற நேரம் ஆகி போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நான் பொழுது விடுது விடுப்பா. ஸ்தோத்திரம். என்னெல்லாம் ஏமாற்ற முடியாது.
என்னை நீங்க பிளஸ் பண்ணாதான், பொழுது விடிஞ்சாலும் அடுத்த பொழுது வந்தாலும் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடவே மாட்டேன் என்றார். இப்ப நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். உன்னை ஆசீர்வதிக்கணும்னா உன் பேரு நான் சொல்லுன்றாரு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் அதை கேட்டாரு கொஞ்சம் கவனிக்கணும். உன் பேர் என்னன்னு ஆண்டவருக்கு பேர் தெரியாதா? புருஷங்கத்தி யாருன்னு தெரியாதா? ஸ்தோத்திரம். ஏன் கேட்டாரு சொல்லுங்க. யோசிங்க. எல்லாரும் ராஜாக்கள், எல்லாரும் ஆசாரியர் தானே. என்ன உங்களுக்கு தோணுது பார்க்கலாம். யாக்கோபுன்ற பேரு ஏமாற்றுபவன் எத்தன். ஸ்தோத்திரம். ரைட், வெரி குட். உன் பேர் என்னன்னு ஏன் கேட்டாரு? உன் பேர் என்னன்னு கேட்டாரு. ஸ்தோத்திரம். அவருக்கு தெரியாதா பேரு? ஏன் கேட்கணும்? ஸ்தோத்திரம். அப்படின்னா ஈசாக்கு சமைத்து கொண்டு வந்து அவனை கொடுக்கும்படி சொன்னபோது, சமைத்து கொண்டு போய் அப்பா நீ கேட்ட மாதிரி சமைத்து கொண்டு வந்து விட்டேன் என்று சொல்லி நீட்டும் போது, என் மகனே நீ யார் என்றதுக்கு என்ன சொன்னாங்க? நான் ஏசான்ட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தகப்பனை ஏமாத்திட்டான், ஆசீர்வாதத்தை வாங்கி ஓடிட்டான். இப்ப என்ன சொல்றான்னு ஆண்டவர் செக் பண்றாரு. உன் பேர் என்னன்றாரு. ஆமேன். இவன் மறுபடியும் ஏசானி தான் என்ன பண்ணிருக்க மாட்டாரு, பிளஸ் பண்ணிருக்க மாட்டாரு. உண்மையை ஆண்டுடைய சமூகத்துல யார் ஒத்துக்கொள்றாங்களோ அவங்கள தான் பிளஸ் பண்ணுவார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப இவன் சொல்றானா, யாக்கோபு ஆண்டவரே, நான் திருடன் ஆண்டவரே, நான் ஏமாத்துக்காரன் ஆண்டவரே, நான் ஒரு முள்ள மாதிரி ஆண்டவரே, நான் ஒரு முட்சவிக்க ஆண்டவரே, மொத்தத்தையும் ஒத்துக்கிறான். யாக்கோபுன்னா அவ்வளவு அர்த்தங்குது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்ன பண்ணார் அவனை, இனி உன் பேர் யாக்கோபு கிடையாது, இஸ்ரவேல், ஏனென்றால் தேவனோடும் மனுஷரோடும் போராடி மேற்கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அவனை பிளஸ் பண்ணார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப யாக்கோபுக்கு பிளஸிங் வந்ததுக்கு காரணம் என்ன? இந்த பாயிண்டின் படி சொல்லுங்க. அப்படியே பார்த்தா இப்படி கேட்டீங்களே. உண்மையை ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லணும். ஆண்டவர் ஆண்ட போய் ஏமாத்த முடியாது, பொய் சொல்ல முடியாது. அவர் சகலத்தையும் அறிந்தவர். ஏசாவையும் தெரியும், யாக்கோபையும் தெரியும். ஏசாவுக்கு முன்னாடி யாக்கோபு வெளியே வருவான்னு தெரியும். ஸ்தோத்திரம். ஏசாவை வெறுத்து யாக்கோபை தான் நான் தெரிந்து கொள்வேன்னு ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, இந்த 2025 பெர்னார்ட் ஜேம்ஸ் இங்க வருவார்னு ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும். ஆமேன். ஸ்தோத்திரம். ஏன் ஆராதனையில் நீங்க மட்டும்தான் இருப்பீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சகலத்தையும் அறிந்தவர். அவருடைய சமூகத்துல நாம் மறைந்திருக்க முடியாது. அதனாலதான் அந்த பரிசேயன் ஆயக்காரன் ஜெபிக்க போகும்போது ஆயக்காரன் தூரத்தில் நின்று மார்பில் அடித்து கொண்டு, நான் ஆயக்காரன் ஆண்டவரே, ரெவரண்ட் பெர்னார்ட் ஜேம்ஸ் ஆண்டவர் எல்லாம் சொல்ல. அவன் என்ன சொன்னான்? மார்பில் அடித்து கொண்டு என்ன சொன்னான்? ஆயக்காரன். அவன் ஆயக்காரனா டாக்ஸ் ஆபீசர், வரி வசூல் பண்றவரு. டாக்ஸ் ஆபீசர் போய் சர்ச் ஆண்ட எப்படி ஜெபம் பண்ணாரு? நான் ஒரு டாக்ஸ் ஆபீசர் ஆண்டவரே, அப்படியே ஜெபம் பண்ணாரு. ஸ்தோத்திரம். நான் வெரி குட். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. டாக்ஸ் ஆபீசரா நான் இருக்கலாம், உலகத்துல பெரிய ரெவரண்டா இருக்கலாம், பிஷப்பா இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி நான் யாரு? பாவி. கையை தட்டி ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பாவியாகிய என் மேல் உண்மையை ஒத்துக்கணும். அவர்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அங்க போய் நீதிமான் மாதிரி வேஷம் போடக்கூடாது. சர்ச்சில சபையில பாஸ்டர் முன்னாடி வேஷம் போடலாம், நான் ரொம்ப பரிசுத்தவான், அவருக்கு மொத்தம் தெரியும். நீ போன திங்கக்கிழமைல இருந்து வெள்ளிக்கிழமை வரலாம், சனிக்கிழமை வரலாம், என்னென்ன பண்ணிட்டு வந்து உக்காந்துக்கிறேன்னு எல்லாம் அவருக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லை. அவர் ஆண்ட போயிட்டு ஆண்டவரே நான் நீதிமான்னா அவர் ஒத்துப்பாரா? அவருடைய சமூகத்துல வரும்போது எப்பவுமே என்ன சொல்லணும்? நான் யாக்கோபு ஆண்டவரே. அவன் ஒத்துக்கணும். நான் யாரு? யாக்கோபு ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நான் யாக்கோபு. ஜேம்ஸ்னா யாக்கோபு. ஸ்தோத்திரம். பெர்னார்ட் ஜேம்ஸ். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, பெர்னார்ட் என்பதுக்கு ஸ்தோத்திரம் ஒட்டகன் பேரு. ஸ்தோத்திரம். ஜேம்ஸ்னாலும் ஒட்டகத்தின் கால்களை போல் உடையவன் உயர்ந்திருப்பான்னு அர்த்தம். ஆமே. யாக்கோபுக்கு அர்த்தம் என்னது? ஒட்டகத்தின் கால் எப்படி இருக்கும்? ரொம்ப மேல இருக்கும். ஒட்டகத்துக்கு மேல போய் பாருங்க, தெரியும். யாக்கோபுன்றதுக்கு அர்த்தம் என்ன? ஒட்டகத்தின் கால்களை போல உயர்ந்திருப்பான்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப யாக்கோபு உன் பேர் என்னன்னு கேட்ட உடனே, யாக்கோபு என்று சொன்ன உடனே தான் அவனை அங்கே ஆசீர்வதித்தார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 30வது வசனம். அப்போது யாக்கோபு நான் தேவனை முகமுமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அப்பொழுது பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. ஆமேன். ஆண்டவர் பிளஸ் பண்ண பிற்பாடுதான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அஸ்தமனமான சூரியன் 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் சூரியன் எப்ப உதயமாச்சு? சூரியன்
சொன்னா அப்போ ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு. ஆமீன். சூரியன் இருட்டாய் போச்சு. அவன் வீட்டை விட்டு வெளியே வரும்போது எப்ப தேவ சமூகத்துல போய் சரண்டர் பண்ணி நான் பாவியையா, நான் யாக்கோபையான்னு சொல்லி தேவ சமூகத்துல எல்லாத்தையும் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டானோ அப்பொழுது அவனுடைய சூரியன் உதயமானது. ஆமென். இங்க இருக்கிற எத்தனை பேருடைய சூரியன் உதயமாக விரும்புறீங்க? ஸ்தோத்திரம். உங்களை கர்த்தர் பிளஸ் பண்ணாதான் சூரியன் உதயமாகும். கர்த்தர் பிளஸ் பண்ணாத வரை உங்களுடைய சூரியன் அஸ்தமனமாகவே இருக்கும். ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, சூரியன் உதயமானது மாத்திரம் இல்ல, கவனிங்க. ஸ்தோத்திரம். இன்னொரு பெரிய அற்புதம் நடக்குது இந்த ஜெபத்துக்கு பின்னாடி. ஸ்தோத்திரம். என்ன தெரியுமா? ஏசா யாக்கோபை கொல்வதற்காக 400 பேரோடு வரான். இந்த ஜெபத்துக்கு முன்னாடி வரலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா ஜெபத்துக்கு பின்னாடி என்ன நடக்குது பாருங்க. வாசிங்க தொடர்ந்து. நண்டு போதும். இதை ஏற்கனவே சொல்லிட்டு ஏசாவுக்கு பயந்து, ஸ்தோத்திரம், அவனுக்கு முன்னாடி கிஃப்ட் ஃபர்ஸ்ட் ஒரு மந்த போது அது கிஃப்ட், அவனுக்கு ஏசாவுக்கு கிஃப்ட். அதுக்கப்புறம் மனைவி, அதுக்கப்புறம் பிள்ளைகள், அதுக்கப்புறம் வேலைக்கார பேட்ச் பேட்சா வைக்கிறான். ஏன்னா எது மேலேயாவது ஒன்று மேலே அவன் உழுந்து கொண்டுட்டா கூட மற்றவங்க உயிராக இருப்பாங்கல்ல, மற்றவங்களை சேவ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பேட்ச் பேட்சா பிரிச்சு வச்சுட்டு போய் தான் ஜெபம் பண்ண போறான். இப்போ ஏசாம அதுக்கேற்ற மாதிரி 400 பேரை கூட்டின்னு வரான் இவனை கொலை பண்றதுக்கு. எதுக்கு வரான்? கொலை பண்றதுக்கு வரான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா இந்த ஜெபத்துக்கு பிற்பாடு நடந்த சம்பவம் 4வது வசனம். அப்போது ஏசா எதிர்கொண்டு ஓடி அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்லா புரிஞ்சவங்க நல்லா கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். கொலை பண்ண வந்தவன் ஆயிட்டான்ப்பா. சமாதானம் ஆயிட்டாங்க. எதுக்கு அப்புறங்க? தேவனாண்ட இவன் சேர்ந்தவண்ணே, தேவனாண்ட இவன் ஒப்புரவானவண்ணே, ஏசாவும் யாக்கோபும் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வெளியில இருக்கிற நிறைய ஏசாக்கள் தேவனாண்ட ஒப்புரவாகாம சபைக்குள்ள வர்றதுக்கு காரணம் யாரு? உள்ள உக்காந்துங்கிற யாக்கோபுகளாகி நீங்களும் நானும் தான். நம்ம சரியானபடி தேவனாண்ட ஒப்புரவாயிட்டா அவங்க வந்து சபையில தேவனை ஆராதிப்பதற்கு வழியா இருக்கும். அதனால நீங்க இன்னும் சரியா தேவனோடு ஒப்புரவு ஆகலன்னு நீங்க சொல்றீங்க, நான் சொல்ல. இருந்தா நிறைய ஜனம் சபைக்கு வந்திருக்கும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இன்னைக்கே போய் நேரங்களை ஒதுக்கி முட்டி போட்டு நான் யாக்கோபு ஆண்டவரே அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. இவ்வளவு நாள் ஏமாத்தி கொண்டிருந்தேன், சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் ஏமாத்துக்காரனா இருந்தேன், பாஸ்டர் ஏமாத்தின்னு இருந்தேன், என்ன நானே ஏமாத்தின்னு இருந்தேன், நான் யாக்கோபு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபித்தால் இன்னைக்கே உங்க சூரியன் உதயமாகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கே இந்த வாக்குத்தத்தங்களை உங்க வாழ்க்கையில கர்த்தர் பலிக்க செய்வார். எத்தனை பேர் யாக்கோபை போல ஆசீர்வதிக்கப்பட்டு சந்ததிகள் 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 என பல சந்ததிகள் கடந்து போக வேண்டும் என்று விரும்புவர்களா இருந்தா இந்த வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கி கொள்ளுங்கள். அவர் ஸ்தோத்திரம், என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, ஸ்தோத்திரன் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். யாரோடு கர்த்தர் இருப்பாருங்க? யாக்கோபின் சந்ததியோடு தான் கர்த்தர் இருப்பார், ஏசாவின் சந்ததியோடு அல்ல. யாருக்கு அவர் ஸ்தோத்திரம் தேவன் என்று வெளிப்படுத்துவார்? யாக்கோபின் சந்ததிக்கு தானே, ஏசாவின் சந்ததிக்கு இல்லையே. யாருக்கு அவர் பலப்படுத்துவார்? யாருக்கு உதவி செய்வார்? யாரை அவர் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவார் என்று சொன்னார்? இந்த யாக்கோபு போல தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறவர்களை தான். எனவே இந்த ஆராதனையில் பங்கு பெற்று அவரை ஆராதித்துக் கொண்டிருக்க அருமையான தேவ ஜனம், யாக்கோபை போல சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற ஜனங்கள் நம்ம வந்து சமாதானமாவதற்கு நம்ம என்ன பண்ணோம்? யாக்கோபை போல தேவ சமூகத்துல அர்ப்பணிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால பைபிளை மூடிட்டு எழுந்து நிற்கலாமா? ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க மிக முக்கியமான காரியம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கடைசியான காரியம் தான் ஸ்தோத்திரம். பெனியேலை அவன் கடக்க வேண்டி இருந்தது. பெனியேலின் அனுபவம் நமக்கு வேணும். பெத்தேலின் அனுபவம் ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. என்னன்னா, அவன் தசமபாகம் செலுத்த வேண்டும் என்கிற ஒரு அனுபவம். ஸ்தோத்திரம். பெனியேலின் அனுபவம் எல்லாவற்றை காட்டிலும் ஆசீர்வதிக்கிற தேவனோடு இணைகிற அனுபவத்தை கொடுத்தது. அதுதான் சந்ததிக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வத்தின் ஜனமே, ஸ்தோத்திரம். இந்த அருமையான காலை நேரத்தில் கண்களை மூடுங்கள். உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. சூரியன் அஸ்தமித்த மாதிரி இருக்கிறீங்களா?
வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல பாஸ்டர், ஒரே இருட்டா இருக்குது. ஸ்தோத்திரம், முன்னேறவே முடியல, ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதத்தினால பெறவே முடியல, சூரியன் உதயமாகல, அஸ்தமித்திருக்கிறது என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால் கண்ணை மூடி ஸ்தோத்திரம், நீங்க செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே நான் யாக்கோபப்பா, என்ன நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிப்பதற்காக தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றதை நம்புறவங்க நல்ல கண்ணை மூடி நீங்க தான் ஜெபம் பண்ணணும். யாக்கோபு தொடை சந்தை பிடித்து கொண்டான், அவர் தொடை சந்து நரம்பே சுலுக்கிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு ஜெபிச்சாதாங்க, அந்த அளவுக்கு ஜெபிச்சதுனால தான் அவனுக்கு ஆசீர்வாதம் கடந்து வந்தது. இந்த கால நேரத்தில் தேவ சமூகத்தில் இருக்கிறவர்களே, எத்தனை பேர் யாக்கோபை போல ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டவர்களாக இங்கிருந்து கடந்து போக நீங்க விரும்புறீங்க? கண்ணை மூடி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஒண்ணுமே சொல்ல தேவையில்ல. ஆண்டவரே நான் யாக்கோபு ஆண்டவரே, நான் ஏமாற்றுக்காரன் ஆண்டவரே, நான் எத்தனை ஆண்டவரே, நான் ஒரு மோசமானவன் ஆண்டவரே, இதுவரைக்கும் சபையும் உம்மையும் ஆண்டவரை போதுகிறே நான் ஏமாற்றி கொண்டிருக்கிறேன், நல்லவன் போல வேஷம் போட்டு கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், நான் யாக்கோபப்பா, நான் யாக்கோபப்பா, நான் யாக்கோபப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, நான் யாக்கோபு ஆண்டவரே, நான் ஏசா இல்ல யாக்கோபு ஆண்டவரே. சொல்ல மாட்டீங்களே, சொல்ல மாட்டீங்களே. நீங்க வாயை திறக்கணுங்க. உங்க ஆசீர்வாதம் உங்களால தான், உங்க ஆசீர்வாதம் உங்களால தான். நான் பண்ற ஜெபம் எனக்கு, நீங்க பண்ற ஜெபம் உங்களுக்கு. எத்தனை பேர் ஆசீர்வாதம் எங்கிருந்து போக போறீங்க? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. விடாதீங்க, 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 விடாதீங்க. ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன், நான் உம்மை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். ஆண்டவரே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணமா, சும்மா நிக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord, 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 thank you Lord. Hallelujah, 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 hallelujah. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்நாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன், அந்நாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறும் வரை ஜெபித்திடுவேன், என் துக்கம் சந்தோஷமா மாறும் வரை ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், நான் விடமாட்டேன், விடமாட்டேன், நான் விடமாட்டேன். சொல்லுங்க, விடமாட்டேன், விடமாட்டேன், நான் விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன், யாக்கோபை போல நான் ஜெபித்திடுவேன், எலியாவை போல நான், ஆமேன், யாக்கோபை போல நான் ஜெபித்திடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், நான் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன், நான் விடமாட்டேன். ஆமேன், விடமாட்டேன், நான் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன், நான் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், பொழுது விடுதுப்பா, நான் போறேன்பா, விடுப்பா. விடவே இல்லை. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய என்னை போக விடவே மாட்டேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இங்க நமக்கு நேரம் கருதி நான் முடிக்க போறேன். ஆனா உங்களுக்கு உண்மையாகவே யாக்கோபை போல என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புவீங்கன்னா வீட்டில் போய் நீங்க நேரங்களை ஒதுக்கி இன்னிலிருந்து வர சனிக்கிழமைக்குள்ள எப்படி ஆகிலும் தேவ சமூகத்துல போராடி சூரியன் உதயமானவர்களாய் அடுத்த வாரம் கடந்து வருவது நல்லது. ஸ்தோத்திரம், ஆமேன். இங்க நம்ம நிறைய நேரம் எடுக்க முடியாது. ஸ்தோத்திரம், ஆராதனை ஒழுங்கு என்று இருக்கிறது. அதனால நான் இதோட முடிக்க போறேன். உங்க ஆசீர்வாதம் உங்க கையில தான் இருக்குது. ஸ்தோத்திரம். அதனால யாக்கோபை போல விடாமல் பெனியேலின் அனுபவத்துக்கு நேராய் கடந்து போகாதவர்கள் நிச்சயமாக எத்தனை நாள் காத்திருந்தாலும், எத்தனை வருஷங்கள் சபைக்கு வந்தாலும் ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது என்பதை புரிந்து கொண்டு
நம்முடைய அழைப்பை, நம்முடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தின் வேல்யூவை அறிந்தவர்களாக நாம் வாழ வேண்டியது அவசியம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதம் பெறுவதற்கான லகுவான வழி, தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் தேவனே உமக்கு தசமபாகம் செலுத்துவேன். மூன்றாவதாக பெனியேலின் அனுபவம். நான் யாக்கோபு ஆண்டவரே, எங்க போனாலும் நீங்க யாக்கோபுன்றதை மறந்துடவே கூடாது. ஏசான்னு ஏமாத்த கூடாது. எங்க போனாலும் கர்த்தர் உங்களை பார்க்கிறார், கவனிக்கிறார். ஸ்தோத்திரம். யாக்கோபாக தேவ சமூகத்தில் விடாமல் அர்ப்பணிக்கிற போது கர்த்தர் நிச்சயமாய் வேண்டிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து நம்முடைய சந்ததியும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உதவி செய்வார். யாக்கோபுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் இந்த நாளிலே கடந்து வந்த யாக்கோபாய் மாற அர்ப்பணிக்கிற நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே பலிப்பதாக. ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான நல்ல அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். தேவரீர் இந்த நாளிலே எங்களை இப்படி சமூகத்தில் கொண்டு வந்தது உடைய கிருபை. இவ்வளவு நேரம் உடைய சமூகத்தில் வைத்து எங்களை போதித்து நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. கேட்கிற நாங்கள் வெளியில போய் மறந்து விடாதபடிக்கு தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்க என் ஆத்துமா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்கும் நடத்தும் என்று தாவீது சொன்னாரே, அதே போல நாங்களும் உம்முடைய வார்த்தையை உம்மை பற்றி கொண்டு ஆசீர்வாதம் இந்த உலகத்துல வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. வந்த ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 100% ஆண்டவரே பலன் தருகிற ஆண்டவரே விதையாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் நல்ல நிலமாய் கர்த்தர் மாற்றி சத்ரு இந்த விதைகளை எடுத்து போடாதபடிக்கு வேலி அடைக்கப்பட்ட தோட்டமாய் ஆண்டவரே நீர் பாய்ச்சப்பட்ட தோட்டமாய் ஆண்டவருடைய பிள்ளைகளை மாற்றி 100 மடங்கு பலன் கொடுத்து இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்தும், ஆசீர்வதியும், சத்ரு தோற்று ஓடி போகட்டும். உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டவர்களாய் நிற்க உதவி செய்யும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் என் கடமை செய்தேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்கார்வோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வார்த்தை உங்களோடு இடைபெற்றிருக்குமானால் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்.